ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கும்பகோணத்துலேருந்து பூந்தோட்டம் போகிற வழியில் இருக்கிற திருவிழிமிழலை அப்படிங்கிற பெரிய பாடல் பெற்ற ஸ்தலம். கும்பகோணத்துலேருந்து காலம்பரம் 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். போகிற கோவிலெல்லாம் கொடுக்கலாமே அப்படின்னு வீட்டில் இருந்து நிறையா பூவெல்லாம் பறிச்சுட்டு போனோம். நாங்கள் 10 பேர் இருக்கோம். நிறையா கோவில்களுக்கெல்லாம் போகணுங்கிறதுனால ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணிட்டோம். வேனில் ஏறி உக்காந்த உடனே முதல் வேலையாக எல்லாருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு எங்களோட பயணத்தை தொடங்கினோம். இந்த ஊருக்கு போகிற வழியில் அழகழகான கிராமங்கள்ங்கிறதுனால எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு வயல்வெளிகள். அதுவும் நாங்கள் போன போது அறுவடை சமயங்கிறதுனால தங்க கலரில் நெற்கதிர்கள்லாம் ஜொலிச்சுண்டு பச்சை மஞ்சள் ரெண்டும் கலந்த கலவையாக கண்ணுக்கு அத்தனை அழகாக இருந்தது. காலம்பர நேரங்கிறதுனால வயல்வெளிகளுக்கு மேலெல்லாம் இருக்கிற பனிமூட்டம் வேறு அத்தனை ஒரு அழகாக இருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லுவேன், உங்களோட ரொட்டீன் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும், ரொம்ப போர் அடிக்கிறது அப்படின்னா நிச்சயமாக இது மாதிரி ஒரு வில்லேஜ் டூர் 2 நாள் ட்ரிப்பு போட்டால் கூட போதும். டெஃபினட்டாக யூ வில் ஃபீல் த சேஞ்ச். இங்கே வள்ளலார் கோவிலில் பூஜை நடந்துட்டுருக்கு. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இதோ திருவிழிமிழலை கோவிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைந்த கோவில் இது. கோவிலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி இது தப்பில் இருக்கிற குளத்தை பார்ப்போம். ஜலந்தரன்னு ஒரு அசுரனை கொல்றதுக்காக மகாவிஷ்ணு தன்னோட சக்கராயுதத்தை தேடிட்டு வந்தபோது இந்த ஊரில் இருக்கிற சிவபெருமானுக்கு 1000 தாமரை மலர்களால் பூஜை பண்ணினா சக்கரம் திருப்பி கிடைக்கும் அப்படின்ன உடனே மகாவிஷ்ணு இந்த ஊருக்கு இந்த குளத்தை தன் கையால் உருவாக்கி இதில் ஸ்நானம் பண்ணிட்டு 1000 தாமரை மலர்களால் இங்கே சிவபெருமானை பூஜை பண்ண தொடங்குறார். பூஜை முடிகிற சமயத்தில் 1000க்கு ஒரு தாமரைப்பூ குறைச்சலாக இருந்ததுனால மகாவிஷ்ணு உடனே தன்னோட கண்ணை எடுத்து தாமரைப்பூக்கு பதிலாக சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணின உடனே சிவபெருமான் மகிழ்ந்து மகாவிஷ்ணுக்கு சக்கராயுதத்தை அளிக்கிறார். அதனால் இந்த சுவாமிக்கு விழிநாதர்ங்கிற பெயர், நேத்திர அர்ப்பணேஸ்வரர் அப்படிங்கிற பெயர், இந்த ஊருக்கும் நேத்திர அர்ப்பணபுரி அப்படிங்கிற பேர் கூட உண்டாம். இந்த தலத்தில் சிவபெருமான் அப்பர் சம்பந்தருக்கு படிக்காசு அளித்ததுனால அவர் படிக்காசுநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறார். வாங்கோ கோவிலுக்குள்ளே போகலாம். நிறைய ஆச்சரியங்கள் நிறைந்த கோவில் இது. கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச வலது கை பக்கம் நம்ம பார்க்குறது வௌவால் நத்தி மண்டபம். பிரம்மாண்டமான இந்த மண்டபத்தோட நடுப்பகுதியில் தூண்களே கிடையாது. குறுக்க எந்தவித பிடிமானமும் இல்லாமல் வௌவால் இங்கே தொங்க முடியாதனால இதுக்கு வௌவால் நத்தி மண்டபம் அப்படின்னு பேர். அந்த காலத்து கட்டிடக்கலை வல்லுநர்கள்லாம் நாங்கள் எப்படி வேணாலும் கோவில் கட்டித்தரோம், ஆனால் திருவிழிமிழலை வௌவால் நத்தி மண்டபம் மாதிரி எங்களால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே துவஜஸ்தம்பத்துக்கும் நந்திக்கும் நடுப்புற ஒரு பலிபீடத்தை பார்க்கலாம். அங்கே தான் திருஞான சம்பந்தருக்கு சிவபெருமான் படிக்காசு வழங்கிய இடம். மூலவர் சன்னதி மேல் தளத்தில் இருக்குது. படி ஏறி போகணும். இப்போ நம்ம பார்க்குறது 5 தலங்கள் உடைய ராஜகோபுரம். வர வழியில் மேலே ரூஃபிங் போட்டிருந்ததுனால வெளியிலேருந்து நம்மளால் ராஜகோபுரத்தை பார்க்க முடியலை. இப்போ நம்ம உள்பிரகாரத்துக்கு வந்துட்டோம். இங்கே மேல் தளத்தில் இருக்கிற மூலவர் சன்னதிக்கு போகிற வழியில் இருக்கிற படிகளுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இப்போ நம்ம பார்க்குற 12 படிகள் 12 மாதங்களை குறிக்கிறது. அதுக்கு பக்கத்துலேயே தென் திசையில் இருக்கிறது வாரத்தோட 7 நாட்களை குறிக்கிற படிகள். இதே மாதிரி பின்பக்கம் நவகிரகங்களை குறிக்கிற 9 படிகளும் இருக்குது. முதல்ல பிள்ளையார் சன்னதிக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு பிரதட்சணமாக கடைசியில் சுவாமியை பார்க்கலாம். மூல கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கிற 16 சிம்மங்கள் தாங்கின்னு இருக்கிற இந்த விமானத்துக்கு விண்ணிழி விமானம் அப்படின்னு பெயரா. சக்கரம் வந்த உடனே மகாவிஷ்ணு வைகுண்டத்துலேருந்து நேராக இங்கே இறங்கி இந்த விமானத்தை அலங்கரிச்சதா சொல்கிறாங்க. இந்த கோவிலில் ராஜகோபுரத்தை விட இதுக்கு தான் சிறப்பு ஜாஸ்தியாக. இதோ இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்கள், இந்த காரிடாரில் ஒரு ஓட்டை இருக்குது. இது வழியாக 2 கிளிகள் தினம் சுவாமியை வழிபட்டுட்டு போகுமா. இப்போ நம்ம பார்க்குறதா இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் பலாமரம். மாமரத்தில் மாம்பழம் தொங்குற மாதிரி அவ்வளவு பழங்கள் காய்ச்சி தொங்கின்னு இருக்கு. இந்த கோவிலோட எல்லா சுவர்கள்லையும் இதே மாதிரி யாழி உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரம்மாண்டமான கோவில்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அந்த காலத்தில் எப்படி தான் இதெல்லாம் கட்டினாங்களோ அப்படின்னு. இதோ இங்கேருந்து நீங்கள் விண்ணிழி விமானத்தை நல்லா தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற மண்டபத்துலேருந்து கீழே இறங்குற இடத்துல தான் நவகிரகங்களை குறிக்கிற 9 படிகள் இருக்குது. இப்போ அது வழியாக தான் நம்ம இறங்கின்னு இருக்கோம். எந்த ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அந்த கோவிலோட சிறப்புகளை படித்து தெரிஞ்சுட்டு போனால் நல்லா ரசித்து நம்மளால் பார்க்க முடியும். எதையும் மிஸ் பண்ணாமல் இருப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பாதாள நந்தி. எல்லா கோவில்லையும் சிவபெருமானுக்கு நேராக அவரை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் நந்தி இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் மூலவர் சன்னதிக்கு கீழே நந்தி இருக்கார். அதாவது நந்திக்கு மேலே தான் முழு கோவிலுமே இருக்கா மாதிரி அமைஞ்சிருக்கு. இதோட தாற்பயம் புரியல. ஆனால் இது மாதிரி வேறு எந்த கோவில்லையும் கிடையாதான். சங்க காலத்தில் இந்த ஊர் மிழலை நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டதான். நிறைய விழிச்செடிகள் நிறைந்த இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருந்துதான்.
அங்கே மிழலை குறும்பர் அப்படிங்கிற ஒரு வேடுவர் தினம் இந்த கோவிலுக்கு வந்து சிவபெருமானுக்கு விளாம்பழத்தை நைவேத்தியம் பண்ணி வழிபடுவாராம். இதோ 12 படியேறி மூலவர் சன்னதிக்கு வந்துட்டோம். மூலவர் சுயம்புவா உருவானவர். இவருக்கு பின்னாடியே பார்வதியும் பரமேஸ்வரனும் திருமண குளத்தில் காட்சியளிக்கிறார்கள். இவர் உற்சவமூர்த்தி. இருபத்தி ஒரு கல்யாண ரூபத்துல பரமேஸ்வரனுக்கு இந்த ஊர்ல இருக்கிறது மாட திருமணம் சொல்லுவார். 2 கை தான் இருக்கு. எல்லா கஷேத்திரத்திலும் 4 கை இருக்குமா. மான் மருள் இவர் பண்ணிக்கிறது பூலக திருமணம். இப்ப நீங்க அடுத்து தரிசனம் பண்ணும்போது கைலாயத்திலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு அனுகிரமூர்த்தியா இருக்கார். திருமணஞ்சேரி, நல்லூர், வேதாரண்யம், இது மாதிரி இடத்துல ஒவ்வொன்றும் ஒரு புராணத்தை வந்து வலியுறுத்துது. பரமேஸ்வரன் வந்து இந்த ஊருக்கு மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளை சுவாமின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் இருக்கிறது மணப்பெண்ணாக பார்வதி, காத்தியாயின மகரிஷி, சுமங்கலை. அந்த தம்பதிக்கு பார்வதியே பெண் குழந்தையா பிறந்து காத்தியாய் திருநாமம் கொண்டு பரமேஸ்வரன் கல்யாணத்துக்காக இந்த ஊர்ல அவதாரம் பண்ணி இந்த பூஜை பண்றாராம். சுவாமி காட்சி கொடுக்கிறார். உடனே நந்தி வந்து சாட்சி சொல்றாராம். அம்பாள் மாலை வச்சுட்டு பரமேஸ்வரனுக்கு 3 ஸ்லோகம் சொல்லி மாலை இடுறார். பரமேஸ்வரன் திருப்பி அம்பாளுக்கு பதில் மாலை இடுறார். அதனால மாலையும் மந்திரமும் விசேஷம். மாலை வந்து பாக்கியத்தை கொடுக்கும். மந்திரங்கள் சொல்லும் போது விக்னங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். இந்த கல்யாணத்துக்கு பிரார்த்தனை பண்றவாக்கு அந்த பிரார்த்தனை சக்சஸ் என்ன காரணம்? மனப்பூர்வமான பக்தியும் நேரா வந்து சொல்லும் போது சுவாமியோட கடைக்கன் பாதம் ஏறப்படும். அதுல கல்யாணத்துக்காக பிரார்த்தனை பண்றவா சுவாமிகிட்ட மாலை சாத்தி அந்த மாலையை மாத்தி அந்த மாலையை ஆத்துல வச்சிருந்து காத்தியான மந்திரத்தை ஒரு மண்டலம் ஆத்துல பாராயணம் பண்ணும்போது நந்தியோட கிரேஸ் கிடைக்கும். இவர் மூலியமாக ஒரு அட்ரஸ் கிடைக்கும். நிச்சயமாயிடுது. திருப்பி எல்லாரும் மாப்பிள்ளையோட வந்து சுவாமிகிட்ட மூலஸ்தானத்துல சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த விரத மாலைங்கிற பிரார்த்தனை மாலையை கோயில் குளத்துல வந்து விசர்ஜனை பண்ணிடணும். அது மாதிரி ஞானசம்பந்த பெருமான் சுவாமிகிட்ட பதியம் பாடி சுவாமியை வந்து அனுகிரகம் பண்ணி பொற்காசு கொடுக்கிறார். அப்படி பெருமான் எல்லா இடத்துலையும் அவளை தரிசனம் பண்ணே வரார். இந்த ஊர்ல ரொம்ப நாளா தங்கியிருந்து பஞ்சத்தை போக்கின அப்புறம் அடுத்த ஊருக்கு போறாராம். ஞானசம்பந்தருக்கு வந்து பரமேஸ்வரன் வந்து பொற்காசு கொடுத்த இடம். அப்பர் பெருமானுக்கு இந்த பிள்ளையார் வந்து படிக்காசு கொடுத்த படிக்காசு விநாயகருக்கு. நமச்சிவாய். ஆஹா, எத்தனை அழகான ஸ்தல புராணம். இங்கே மூலவர் உற்சவர் 2 பேருமே திருமண குளத்தில் இருக்கிறதுனால கர்ப்ப கிரகத்துக்குள்ள அரசாணிக்காலையும் மகாமண்டபத்தில் உற்சவருக்கு பக்கத்தில் பந்தக்காலையும் நம்ம பார்க்கலாம். மாப்பிள்ளை சுவாமி அத்தனை ஒரு கம்பீரம். காத்தியாயினி தேவி அவ்வளோ ஒரு அழகு. மாப்பிள்ளை சுவாமியோட காலடியில் இப்போவும் மிழலை குறும்பர் நைவேத்தியம் பண்ணின விளாம்பழத்தையும் மகாவிஷ்ணுவோட சக்கரத்தையும் நம்ம பார்க்கலாம். அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் 3 பேராலும் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. அற்புதமான தரிசனம் கிடைச்ச சந்தோஷத்தோட வெளிப்பிரகாரத்துக்கு வந்தோம். இதுதான் சிவபெருமான் சுந்தரருக்கு திருவாபரணம் வழங்கிய பீடம். அப்பர், சுந்தரர் 2 பேரும் ஒவ்வொரு ஊரா சிவபெருமான தரிசனம் பண்ணி பாடல் பாடிண்டே வரும்போது இந்த ஊருக்கு வரும்போது கடுமையான பஞ்சம் நிலவியதான். இது அப்பருக்கு விநாயகர் படிக்காசு வழங்கிய இடம். பஞ்சத்துல வாடின்றிருந்த மக்களுக்கு உணவளிக்கிறதுக்காக அப்பர், ஞானசம்பந்தர் 2 பேரும் சிவபெருமான் மேல பதிகங்கள் பாடி அவர்கிட்டேருந்து பொற்காசுகள் வாங்கி அந்த பணத்துல மக்களுக்கு உணவளிக்கிறாங்க. இவர் தான் படிக்காசு விநாயகர். இந்த கோவிலோட வெளி பிரகார சுவர்களில் இருக்கிற ஏராளமான கல்வெட்டுக்கள் மூலமாக தான் இந்த கோவிலோட வரலாறு நமக்கு தெரிய வந்திருக்கு. இதுதான் மாணிக்க வாசகர் பாதபீடம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது சுவாமி சன்னதி மட்டும்தான். அம்பாளுக்குன்னு தனி சன்னதி இன்னும் பெருசாக பக்கத்தில் இருக்குது. வாங்கோ நம்ம அங்கே போகலாம். அம்பாள் பேர் சுந்தர குஜாம்பிகை, தமிழில் அழகிய முளையம்மை. எப்போ பார்த்தாலும் கூட்டம் இருக்கிற பிரபலமான கோவில்களுக்கு போய் சரியாக தரிசனம் பண்ண முடியாமல் வருத்தப்படுறத விட இந்த மாதிரி கோவில்களுக்கு வந்து நிம்மதியாக தரிசனம் பண்ணி ஆனந்தமாக இருக்கலாம். ஸ்ரீ சுந்தர குஜாம்பிகை நல்ல தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பினோம். முதல்ல சிவபெருமான் சம்பந்தருக்கு தரம் குறைந்த பொற்காசுகளை வழங்கிட்டாராம்.
அதனால சம்பந்தர் காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழும் மொழிகளே அப்படிங்கிற பதிகத்தை மனமுருக பாடின உடனே சிவபெருமான் அவருக்கு நல்ல பொற்காசுகள் கொடுத்தாராம். இப்போ சிவாச்சாரியார் சொல்கிறத கேட்போம். ஞான சம்பந்தருக்கு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணி பொற்காசு கொடுத்த இடம் இந்த இடம். அதுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது. அப்பர் பெருமானுக்கு பிள்ளையார் வந்து படிக்காசு கொடுத்த இடம் இந்த இடம். காசை வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணி இந்த வாசுதேவ படிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த காசை வந்து ஆற்றி எடுத்துகிட்டு போகும்போது இந்த காசை என்ன பண்ணுறது அப்படின்னா பூஜ்யம் வச்சு நகை வாங்கும்போது ஆற்றலாம். வேலை மூலியமாக வருமானம், அந்த வருமானம் சுப செலவாக வீண் விரயமாகாமல் செய்கிறது. அன்னதானம் ஆத்திரம் வந்து அன்ன சுபிஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பதிமட்டத்தினால அவசியம் பாராயணம் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் பாராயணம் பண்ணுங்க, அப்படியே எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. மறைக்குள் மிழலையே கரைக்குள் காசினை முறைமை நல்குமே செய்ய மேனியே மெய்குள் மிழலையே வைகுள் அரவினே உய்ய நல்குமே நீரு ஊசினே ஏற தேரினே கூறு மிழையிலே பேரும் அருளுமே காமன் வேவவோ தூம கண்ணினீர் நாமம் மிழலையீர் சேமம் நல்குமே வினிகொள் சடையினீர் மணிகொள் மிடறினீர் அணிகொள் மிழலையீர் பணிகொண்டு அருளுமே மங்கை பங்கினீர் துங்க மிழலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே அரக்கன் நெறிதர இரக்கம் எய்தினீர் பறக்கு மிழலையீர் கரக்கை தவிர்மினே அயனும் மாலுமாய் உயலும் முடியினீர் இயலும் மிழலையீர் பயனும் அருளுமே பரிகொள் தலையினார் அறிவர் அருகிலார் வெறிகொள் மிழலையீர் பிரிவது அரியதே காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழும் மொழிகளே. ஆனந்தமான தரிசனம் கிடைச்ச சந்தோஷத்தோடு வெளியில் வந்து பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுத்தோம். 1-2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேனில் ஏறிட்டோம். எல்லாருக்கும் நல்ல பசி. கும்பகோணத்துலேருந்தே மிளகாப்பொடி தடவின இட்லியும் காஃபியும் எடுத்துன்னு வந்திருந்தோம். இந்த குட்டி பொண்ணு ஹரிணி தான் எங்கள் எல்லாருக்கும் சர்வ் பண்ணினா. இட்லியும் காஃபியும் அமிர்தமாக இருந்தது. நல்லா வயறார சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நேராக கிளம்பி பக்கத்தில் இருக்கிற கருவேலி கிராமத்துக்கு போனோம். அங்கே இருக்கிற சர்வாங்க நாயகி சமேத சர்க்குணேஸ்வரர் கோவிலில் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி கோனேரி ராஜபுரம் போக போகிறோம். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் உங்களை கருவேலியிலையும் அதுக்கப்புறம் கோனேரி ராஜபுரத்துலேயும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.